Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.5ல 7th sum. Find the foot of the perpendicular drawn from the point 5, 4, 2. அதாவது 5, 4, 2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து AB அப்படிங்கிற ஒரு லைனுக்கு பர்பண்டிகுலர் வரைகிறாங்க. ஸோ அந்த லைன் வந்து இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பண்டிகுலர், அதாவது இந்த லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் டி அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3/2 3 equal to z minus 1/-1. ஸோ இதோட b வெக்டார், அதாவது parallel வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து நான் ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். அதாவது x minus -1/2 equal to y minus 3/3 equal to z minus 1/-1. ஸோ இப்போ இதில் parallel வெக்டார் கண்டுபிடிச்சா அது 2i plus 3j minus k. ஸோ இது இந்த லைனோட ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நான் ஒரு கான்ஸ்டண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணனா எனக்கு xyz அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து t அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு xyz அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை xyz அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2t, இந்த ப்ளஸ் ஒன் இங்கிட்ட தான் மைனஸ் ஒன் ஆகும். ஒய்யோட வேல்யூ இந்த 3 இங்கே போனால் மல்டிப்ளை, ஸோ 3t மைனஸ் 3 இங்கிட்ட வந்தால் ப்ளஸ் 3 ஆகும். இசடோட வேல்யூ இது மல்டிப்ளை ஆகும், ஸோ மைனஸ் t, இது இங்கிட்ட வந்தால் ப்ளஸ் 1 ஆகும். ஸோ இதுதான் xyzோட வேல்யூ. இந்த பாயிண்ட்டுமே நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்குங்கிறனால நம்ம பாயிண்ட் டிஏயே இதாக எடுத்துக்கலாம். அதாவது பாயிண்ட் டி வந்து நம்ம xyz அப்படின்னு எடுத்தோம்னா அதோட வேல்யூஸ் இதுனே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது 2t minus 1, 3t plus 3, minus t plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுதான் பர்பண்டிகுலர், அதாவது பிடி தான் பர்பண்டிகுலர். ஸோ இதில் ஒரு வெக்டார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து இதை பிடி வெக்டார் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ பிடி வெக்டாருங்கிறது என்ன? இது ரெண்டோட டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா வரும். இந்த பாயிண்ட்டு தான் நான் இதுன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்டோட பி, அதாவது 5, 4, 2 அப்படிங்கிற பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி நான் வெக்டாரை எழுத போகிறேன். அப்போ என்ன வரும்? 2t minus 1 minus 5. அப்போ minus 1 minus 5 சேர்ந்து minus 6ன்னு வரும். ஸோ 2t minus 6 i cap, அப்புறம் j. ஸோ ப்ளஸ் 3t plus 3 minus 4ன்னு வரும். ஸோ 3 minus 4 நம்மளுக்கு minus 1ன்னு வரும். ஸோ 3t minus 1 j cap. அதே மாதிரி k-ஓடது, k-க்கு என்ன இருக்குது? minus t plus 1 minus 2ன்னு வரும். அப்போ minus t minus 1ன்னு வரும். ஸோ minus t minus 1 k cap. ஸோ இதுதான் பிடி வெக்டாரோட வேல்யூ. ஒருவேளை நான் சொன்னது பிடி வெக்டார் இது, இங்கே நம்மளுக்கு parallel வெக்டார் என்ன? b. அப்போ இது ரெண்டும் பர்பண்டிகுலராக தான் இருக்குது அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 0 வரும். அதாவது பிடி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சானா நம்மளுக்கு 0 வரும். ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிடி வெக்டார் இது, பி வெக்டார் நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சோம். பி வெக்டாரோட வேல்யூ தான் இங்கே இருக்குது. 2i plus 3j minus k. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ 2 into 2t minus 6 plus 3 into 3t minus 1, இது minus 1. ஸோ minus 1 into minus t minus 1 equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு டீயோட வேல்யூ கிடைக்கும். அதுக்காண்டி பண்ணுறோம். ஸோ நான் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4t minus 12 plus 3 3s are 9t minus 3, இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக மாறிவிடும். ஸோ ப்ளஸ் t plus 1 equal to 0.
அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 4 + 9 + 1 14t வரும். -12 -3 -15 ஸோ +1ங்கும் போது -14 வரும். அப்போ 14t = 14 ஆகும். டீயோட வேல்யூ என்ன? டீயோட வேல்யூ 1. ஸோ இப்போ நம்மளுக்கு டீயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. பாயிண்ட் டியில் நம்ம டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். அதாவது எக்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2t - 1 சொல்லியிருக்கோம். அதாவது 2 × 1 - 1 that is 2 - 1 1. இதே மாதிரி தான் மீதி 2 வேல்யூ. y என்ன சொல்லியிருக்கோம்? 3 × 1 + 3 அதாவது 3 + 3 6. இசடோட வேல்யூ என்ன? -1 - 1 அதாவது இது மைனஸ் ஆஃப் இது +1 ஏன்னா -1 + 1 ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு 0. அப்போ பாயிண்ட் டி அப்படிங்கிறது என்ன? அதாவது பாயிண்ட் ஆஃப் ஃபுட் அது என்ன? 1 6 0. ஸோ இதுதான் ஃபுட் ஆஃப் பர்பண்டிகுலர். ஸோ இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 பாயிண்ட் தெரியும். அதாவது இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 5 4 2. இந்த பாயிண்ட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட வேல்யூ என்ன? 160. அதாவது நம்மளுக்கு Pங்கிற பாயிண்ட் தெரியும். இது P 5 4 2. இப்போ நம்ம இதோட லைனான D வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். டியோட வேல்யூ என்ன? 160. ஸோ இதுதான் பர்பண்டிகுலர் லைன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்மளுக்கு 2 பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். x - x1 / x2 - x1 = y - y1 / y2 - y1 = z - z1 / z2 - z1. ஸோ இதில் நம்ம எதனாலும் x1 y1 z1 எடுத்துக்கலாம், x2 y2 z2 எடுத்துக்கலாம். நான் இதை x1 y1 z1னும் இதை x2 y2 z2ன்னு எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? x - 5 / 1 - 5 = y - 4 / 6 - 4 = z - 2 / 0 - 2ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து x - 5 / -4 = y - 4 / 2 = z - 2 / -2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க பர்பண்டிகுலரோட ஈக்குவேஷன்.